அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். ராசா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார். அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு சாதாரண ஆளு, ஒரு புதியவர், இப்பதான் வந்திருக்கிறார் விசிகேல. ராசா அவருடைய லெவலுக்கு அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு விமர்சனம் சொல்லிட்டு இருக்கிறது சரியா? அவரை ரொம்ப அப்படி பக்குவமா திரும்ப விளக்கம்லாம் கொடுக்குறாரு. திரும்ப ஏற்க மாட்டார் அப்படிலாம் சொல்றாரு. திரும்ப நேரடியாகவே பேச முடியும் இவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கலாமா? இல்லை, ஒரு கேள்வின்னு வந்த பிறகு நிருபர்கள்ட்ட அவர் பதில் சொல்லலாம். ராசா பதில் சொல்லாமல் தப்பி ஓட்டம்பீங்க பதில் சொல்லலைன்னா. அதுக்கு அவர் கூட்டணி தர்மம் கருதி அவர் கடுமையாக பதில் சொல்லலை. நான் பார்த்தேன், ராசா பேட்டியும் பார்த்தேன். கூட்டணி தர்மம் கருதி கூட்டணிக்குள்ள கட்சியில் இருக்காரு. திரும்ப சொல்லியிருந்தா அது வேறு. அதனால இவர் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுறாருன்னு சொல்றாரு. நேற்றுக்கு வந்தவர் அரசியல் புரிதல் இல்லாமல் ஒருத்தர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் போயிட்டு கடுமையாக பேசிட்டு இருந்தா சரியா வராது. பதில் சொல்லலைனாலும் ராசா நழுவி ஓட்டம், விடுதலை சிறுத்தைகள் பயப்படுறாங்க, பதில் சொல்ல அவர் கூட பதில் சொல்ல பயப்படுறாங்க அப்படிங்க. அதனால அதுக்கு தன்மையா அவர் பதில சொல்லியிருக்காரு. அவர் நாகரிகமா பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பேசின விஷயங்கள் அதிகம் விவாதிக்கப்படுகிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேத்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கும்போது திருமாவுக்கு கொடுக்குற சொல்லாம சொல்றாரு. நேத்து வந்தவர் சினிமாவில் வந்தவங்க எல்லாம் துணை முதல்வர் பதவின்னு சொல்லும்போது அதுதான் ராசா சொன்னதுதான் சரியான ஒரு பதில். ஆனா இதை சொல்றதுக்கு இவருக்கு யோக்கியதே கிடையாது. யாருக்கு? இந்த துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் சொல்றீங்கல்ல, அவருக்கு அரசியல் வரும்போதே துணை பொதுச் பதவியோட உள்ள வந்தவர் கட்சி. 2021 அவர் வியூக வகுப்பாளராக இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் டீமே அவரு கட்சிக்கு வரும்பொழுதே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேரும் போதே துணை பொதுச் செயலாளராக தான் உள்ள வராரு. அந்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கிட்டாரு. அவர் எவ்வளவு நாள் ஆகுது? வரும்போதே உனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாரு. என்ன காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது? என்ன பின்னணி? அவர் ஒரு நல்ல ஜனநாயகவாதி. சின்ன வயசுலயே நான் 25 வருஷமா கட்சியில உழைச்சவங்க இருக்கான். விடுதலை சிறுத்தை கட்சியில் 25 வருஷமா உழைச்சவங்க இருக்கும் பொழுது இவரு பணபலம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு உள்ள பதவி வாங்கிட்டாரு. அவ்வளவுதானே? இல்ல, அப்படி மட்டும் சொல்லலையா? அவர் ஒரு வியூக வகுப்பாளராக பல்வேறு வேலைகளை செய்யறாரு. கட்சி நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கி என்ன கட்டமைப்பு உருவாக்குறது? இது வரைக்கும் திருமாவளவனால கட்டமைப்பு உருவாக்காம விடுதலை சிறுத்தைகள் மற்ற வன்னி அரசு உருவாக்காதது, விடுதலை சிறுத்தைகள் MP ரவிக்குமார் உருவாக்காதது, இவர் மட்டும் உருவாக்கிட்டாரா? இல்ல, அவர் சொல்றாரு, ஒவ்வொரு பேட்டிகளையும் சொல்றாருல, நான் கட்டமைப்பு பேட்டியில சொல்லிட்டு இருக்கலாம். என்ன வந்த உடனே என்ன உருவாக்கிட்டாரு இவரு? பூத் கமிட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பூத் கமிட்டி இது வரைக்கும் போடலையா? 1999 தேர்தல் களத்துல நிக்குது விடுதலை சிறுத்தைகள். முதல் மூப்பனாரோட கூட்டணி சேர்ந்து திருமாவளவன் அப்பதான் முத சிதம்பரம் தொகுதியில மக்களவை தேர்தலில் போட்டிடுறாரு. 2 லட்சம் வாக்குகள் வாங்கினார். அப்ப சிதம்பரம் கூட 1.5 லட்சம் வாக்கு தான் வாங்கினார். சிதம்பரம் கூட இவர் 2 லட்சம் வாக்குகள் வாங்கினார். எப்படி முடிஞ்சது? ஆள் இல்லாம, தொண்டர்கள் இல்லாம, பூத் கமிட்டிலாம் இல்லாமல முடிஞ்சது. திரும்ப சொல்லிட்டாருன்னு ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதே தான் நாங்களும் சொல்றோம். கட்சி உதயநிதி அங்கீகரிக்குது, கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க. மிகப்பெரிய க்ரௌடு புல்லரா இருக்காரு. தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 2-3 தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி கட்சிக்கு வெற்றி தேடி தந்திருக்காரு. க்ரௌடு புல்லரா இருக்காரு. அப்படி இருக்கு கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. மக்கள் வாக்களிச்சு ஒரு MLA தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது துணை முதல்வர் பதவி யாருக்கு கொடுக்கணும் என்னன்றது முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன் பவர். அது அவருக்குள்ள தனி உரிமை. அதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. யார் அமைச்சர் ஆக்கணும், யார் அமைச்சர்ல தூக்கணும், யாருக்கு துணை முதல்வர் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுல முதல்வருக்கு உள்ள அதிகாரம். அவர் கொடுக்குறாரு, கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? இல்ல, கொடுங்க. ஆனா திரும்பவும் இவ்வளவு காலம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? கூட்டணியில் இருக்கிறார், தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறார். அவருக்கு என்ன தகுதி இல்லையா? அவருக்கும் கொடுக்கலாம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க, அதுக்கு திமுக மெஜாரிட்டியில இருக்கும்போது எப்படிங்க அவருக்கு கொடுக்கணும்ன்றாங்க? கூட்டணியில் இருக்கிறதுனால கொடுக்கணும். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு. பாலகிருஷ்ணனும் கொடுங்கன்றாரு. ஏன் கொடுக்கணும்ன்றனா? ஏன் கொடுக்கணும்? இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு? எதுவும் பெரிய கட்சி கிடையாது, திமுக தானே பெரிய கட்சின்னா தனியா நின்று பாருங்க. இதெல்லாம் கூட்டணியில் இருந்துகிட்டு பேசக்கூடிய பேச்சா இது? நீங்க தனியா நின்று பாருங்களேன், எத்தனை இடம் ஜெயிப்பீங்க? 234 தொகுதியில வேட்பாளர் போட முடியுமா? இவர் உழைச்சிட்டேன், பூத் கமிட்டி அமைச்சிட்டேன், கட்டமைப்பு ஏற்படுத்திட்டேன்றார்ல. தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில வேட்பாளர் போட முடியுமா? இல்ல, இப்படி பேச முடியுமா? ஒரு கூட்டணி கட்சிக்கிட்ட நீங்க இப்படி பேச முடியுமா? ஏன் அவர் பேசுறாருல, 234 தொகுதி தனியா நிக்க வேண்டியதானே, நின்று ஜெயிக்கட்டுமே, பெரிய கட்சின்னா எங்க இல்லாமன்னு சொல்லி பேசுறாருல. நான் திமுக இல்ல, ஆனா அவர் பேசுறது சொல்றேன். ஏன் அப்படி இப்படி பேசியும் கூட்டணி நாகரிகம் கருதி
கூட்டணி தர்மம் கருதி ஆராசா ரொம்ப மென்மையா பதில் சொல்லியிருக்காரு. அதுதான் அரசியல் தெளிவு உள்ள ஒரு மனிதர், அரசியல் புரிதல் உள்ள உண்மையான அரசியல்வாதி. இவருக்கு அரசியல் புரிதல் இருந்தால் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். மதுவை வந்து ஒழிக்கணும், போதையை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இது வந்து அரசியல் நடவடிக்கை அல்ல, இது வந்து கூட்டணி அரசியலுங்கிறது வேற, தேர்தல் அரசியலுங்கிறது வேற, இது கொள்கை சார்ந்து நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம், இதை வச்சுக்கிட்டு ஏன் குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, இது ஏன் கேள்வி கேட்டுக்கிட்டே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. ஆனா திமுக வர்சஸ் விசிகேன்னு ஒரு அதை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு இல்லையா. மீடியா தாங்க நிறுத்துச்சு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுங்களா? இந்த துணை பொதுச் செயலாளருக்கு மக்களவை தேர்தலில் அவர் எம்பி ஆயிடலான்னு பார்த்தாரு. ஒரு பொது தொகுதி கேட்டாங்க, திமுக 2 தொகுதிக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தனக்கு சீட்டு கொடுக்கலன்ற கடுப்புல அவர் இப்ப பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். வந்த உடனே எம்பி ஆயிடலாம் பார்த்தா, துணை பொதுச் செயலாளர் ஆன உடனே வந்த உடனே எம்பி ஆயிடலான்னு பார்த்தா. இல்ல, அவர் கட்சியின் நலன்ல இருந்து பேசுறேன்றாரு. கட்சி நலன் திருமாவோட உனக்கு என்ன நலன் அதிகமா இருக்கு? 25 வருஷமா கட்சியில உழைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்குலாம் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல, நீ வந்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கிட்டு நீ என்ன கட்சி நலன் பத்தி பேசுற? இல்ல, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது நாங்க 1999 சொல்லிட்டு தான் வரோம்னு தலைவர் சொல்லி. அது பேசட்டும், அது அவங்க உரிமைங்க. எல்லாரும் கட்சியாரங்க அத்தனை பேர் முதலமைச்சர் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும், அமைச்சர் ஆகணும்ன்றதுல தான் இருப்பாங்க. அதை தப்பு சொல்லலை. இவர் பேசுறதுக்கு சொல்லுங்க. கட்சி நலன் பேசுறவரு, கட்சியில் ஒரு பேர் உழைச்சிருக்கான்னு அவனை கொண்டு வாங்க, நான் கீழே இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தானா கட்சி நலன். வந்த உடனே துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கிக்கிட்டு எம்பி சீட்டு கொடு அப்படின்னு கேட்டா அது கட்சி நலனா இவருடைய நலனா? இல்ல, கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு, அதனால கொடுத்துருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் பலப்படுத்தாம இருக்காங்களா? அப்ப கட்சி பலப்படலன்னு சொல்றாரா? இன்னும் இவர் வந்து பலப்படுத்தினாரா? இல்ல, யாரும் மறுக்கலையே, விசிகேல இருந்து யாரும் மறுக்கலையே. நாங்க வந்து கிட்டத்தட்ட 37% திருமா வந்து ஒரு இது கொடுத்துருக்காருங்க. திமுக மறுக்கிறாங்களா? உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க, துணை முதல்வர் கொடுக்காதீங்கன்னு யாரும் மறுக்கிறாங்களா? இல்ல. ஆனா இவருக்கு என்ன யோகிதை? அந்த கட்சியோட விவகாரத்துல விரியாங்க பேசுறாரு. இவருக்கு என்ன யோகிதை இருக்குன்ற? நேத்து வந்து நீ வந்து அரசியல் புரிதலே இல்ல, அரசியலே தெரியாம உள்ள வந்து துணை பொதுச் பதவி வாங்கிக்கிட்டு நீ வந்து நேத்து வந்தவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குன்றனா? நீ ஒரு விரல இங்க காட்டும்போது 4 விரல ஒன்ன சுத்தி காட்டுது இல்ல. அரசு இது தண்ணியே இடிக்குன்றது கூட புரியல பாருங்க அவருக்கு. இத சொன்னோம்னா நேற்று வந்தவர் இல்ல, அவரு கிட்டத்தட்ட 5 வருஷமா அரசியல் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். 2-3 தேர்தல்களை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய கிரௌடு புல்லரா, சிஎம்க்கு அடுத்தபடியா இன்னைக்கு யாரு கிரௌடு புல்லரு திமுகவில் சொல்லுங்க? அவர் தானே. கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாங்கல்ல, மக்களும் ஏத்துட்டு ஓட்டு போட்டாங்கல்ல. இந்த எம்எல்ஏ எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா இல்லையே அப்படின்னு சொல்லி மற்ற பக்கத்து தொகுதி வருத்தப்படுற அளவுக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணிக்கு செய்யறாருல, பேர் வாங்கியிருக்காருல. ஆனா வட தமிழகத்துல விசிகே இல்லாமல் திமுக வென்றிருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு ஆதவர்ஜுனா. நான் கேட்கிறேன், இவங்க 2 தொகுதியில வென்று இருக்க முடியுமா திமுக இல்லைன்னா? அரியலூர் மாவட்டத்துல 3 சட்டசபை தொகுதிக்கு உள்ள போக முடியுமா? சரிதான். இல்லைன்னா சிவசங்கர் இல்லைன்னா அந்த தொகுதிக்குள்ள போக முடியுமா? உள்ளே போக முடியல தெரியுங்களா? பல இடங்கள்ல சிவசங்கர் எவ்வளவு சிரமப்பட்டார் தெரியுங்களா? உள்ள போய் ஓட்டு வாங்குறத மக்களை சந்திக்கிறதுக்கு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சிதம்பரத்தில் ஓட்டு வாங்கிட்டு முடியுமா? பார்த்தோம், நம்ம வீடியோக்கள் நிறைய பார்த்தோம், நிறைய பிரச்சனைகள் பார்த்தோம், நான் மறுக்கல. ஆனா இவர்களுடைய ஓட்டு இவங்களுக்கு வந்திருக்குது, இவங்களுடைய ஓட்டு இவங்களுக்கு வந்து. அதுதான், அதாவது கூட்டணி என்பது ஒருத்தவங்க மட்டுமே லாபம் அடையறதுக்கு இல்ல. உங்க ஓட்டு எனக்கு கிடைக்கணும், என் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கணும், 2 பேர் சேர்த்து ஒரு வெற்றியை கொண்டாடணும், வெற்றி பெறணுங்கிறது தான் கூட்டணி அமைக்கிறது. அதை விட்டுட்டு இவங்க திமுகவாலும் விசிகாவுக்கு பலன், விசிகாவாலும் திமுகவுக்கு பலன், திமுகவால மட்டுமே விசிக பலன் அடைஞ்சிட்டு போறது யாராவது கூட்டணி வைப்பாங்களா? இல்ல. ஆனா அதிகாரம்ங்கிறது திமுகவுக்கு தானே வருது, அதிமுகவுக்கு தானே வருது. நீ வேண்டாம், நீ இப்ப முதல்ல பேசும்போது எங்களுக்கு அதிகாரத்துக்குள்ள பங்கு கொடுக்கறதா இருந்தா கூட்டணிக்கு வருவோம், இல்லாட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடு. சொல்றாங்க 2014 திமுக தோத்ததுக்கு காரணமே விசிக கூட இல்லாததுதான், சிபிஎம் கூட இல்லாததுதான். மது கொள்கையை பத்தி எல்லாம் பேசுறாங்க, அதனாலலாம் தோக்கல, கனிமொழி பேசுறாங்க அப்படின்னா தப்பு. அது மதுங்கிறதுக்காக நாங்க இவங்க மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்கல்ல, இவங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ஜெயிக்கல, ஒரு 5% ஜெயிக்கல இல்ல. அப்புறம் என்ன எங்களா தான் தோத்து போச்சுன்னு சொல்லி சொல்றது? 1% தான் தோத்தாங்க. அந்த 5% வந்திருந்தா பெரிய வெற்றி. சார் அது வேற சார், விடுங்க. உங்களால என்ன முடிஞ்சது? தனியா நின்று அவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சிங்கல்ல. தேமுதிக கூட்டுக்கிட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட்டுக்கிட்டீங்க, நீங்க சேர்த்துக்கிட்டு எல்லாம் சேர்த்தீங்கல்ல. ஒரு தொகுதி உங்களால் ரிட்டையர் பண்ணி ஒரு முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன விஜயகாந்த் வைத்து வர முடிஞ்சதா உங்களால? முடிஞ்சுதா? அப்ப தனியா என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப திமுக கூட்டணியில சேர்ந்து 4 எம்எல்ஏ, 2 எம்பி, 2 முறை 2 எம்பி, இப்ப இன்னைக்கு வந்து கட்சி அங்கீகாரம் கிடைச்சிச்சு இல்ல, நிரந்தர சின்னம் கிடைச்சிச்சு இல்ல. அதனால இன்னும் தனியா நின்று இருந்தா என்ன கிடைச்சிருக்கோம்?
இல்ல ரைட்டு தான். ஆனா அதனால என்ன பயன்? அதிகாரம் தானே முக்கியமானது. அதிகாரத்துல இருந்தா தானே நம்ம ஏதாவது ஒன்னொன்னா தான் வரணும். திமுகவுக்கு பலம் இருக்கு, எதுவும் பெரிய கட்சி இல்ல அப்படின்னா நீங்க பிரிச்சு கொடுக்குறோம், நாங்க தான் பிரிச்சு கொடுப்போம். இல்ல அந்த அளவுக்கு நாங்க இல்ல வரணும். கேக்குறேன், இவரு எதுவுமே பெரிய கட்சி இல்ல, பெரிய கட்சியா தான் 230 தனியா நிக்கட்டுமே சொல்றாரு. நான் கேட்கறேன், இவர் நாளை கூட்டணி வந்தால் நாங்க பிரிச்சு கொடுக்கறத வாங்கிக்கிறதா இருந்தா எங்கள்கிட்ட யார் வேணா கூட்டணி வைக்கட்டும் சொல்லுங்க. இல்ல யதார்த்தம் தெரிந்தவர் தான் திருமா. ஆனா என்ன சொல்லல. அதனாலதான் இப்ப நம்ம திரும்ப மனது புண்படக்கூடாதுன்றது போய் யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. இல்லைன்னா இன்னும் பேசலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் திமுகவை நலனை முன்னிட்டு நாங்க கட்சி வேலை செய்யல, நாங்க விசிகாக்குன்னு ஒரு சொந்த அஜெண்டா இருக்குது, அது ஒரு தனித்துவமான கட்சி, எங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம், நாங்க ஏன் பெருகின்ற நிலையிலே இருக்கணும், கொடுக்கின்ற நிலைக்கு நாங்க வரணும்னு நினைக்கிறோம். இதுல என்ன தவறு? கொடுக்கறத வாங்கின்னு சொல்லு, கொடுக்குற நிலைக்கு நீ வா, நாங்க கொடுக்கறத வாங்கிக்கிற கட்சி எங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லு. இல்ல இந்த மாதிரி பேச்சு டிஸ்கிரிமினேஷன் சொல்றாரு. இந்த மாதிரி பார்க்கறது, இந்த மாதிரி பேசுற விஷயமே விசிகாவை பத்தி அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே சொல்றாரு. என்ன டிஸ்கிரிமினேஷன்? இதுல ஓட்டு சதவீதம் தான் பார்க்கணும். இதுல போயிட்டு நீங்க ஜாதி திரும்ப இன்னைக்கு பொதுவான தலைவரா உருவாகி வந்துட்டார். தலித் தலைவரை தாண்டி எல்லாருக்குமான தலைவரா உருவாகி வந்துட்டார். அது மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு பல நேரங்கள் பல பேட்டிகள் நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு தலைவரா வந்திருக்கார். இந்தியா முழுக்க பெரும்பாலான தலித் தலைவர்கள் விலை போயிட்டாங்க பதவிக்காகவும் அதுக்காகவும். இன்னைக்கு வரைக்கும் பதவிக்கு ஆசைப்படாமலும் எதுக்கும் சனாதனத்துக்கு எதிராகவும் மக்கள் மதவெறி அரசியலுக்கு எதிராகவும் துணிச்சலோட நின்றுகிட்டு எதுக்கு விலை போகாம இருக்கிற ஒரே தலித் தலைவர் எனக்கு தெரிஞ்சு திருமா. பாராட்டுறோம். அவர் நல்லபடியா உனக்கு கட்சியை பலப்படுத்தணும்னு கூப்பிட்டு ஒரு துணை பொதுச்ச பதவியை கொடுத்தா நீ உளறிட்டு கட்சி கூட்டணியை உள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறாரு. சரி, இப்போ எடப்பாடியை அழைத்தார் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்குது. அப்போ கூட்டணிக்காக தான் செய்யறாங்க, பேரம் பேசுறதுக்காக செய்யறாங்க. ரெண்டு பக்கமும் பேரம் பேசுற வலிமையை பொதுவா சொல்லும் போது யார் வேணா மதுவுக்கு எதிரானவர்கள் யார் வேணா வரலாம் சொல்லிட்டு எடப்பாடி கூட வரலான்னு சொல்லிட்டாரு. அடுத்த பேட்டியில சொல்லும்போது தன்னியல்பா சொன்னது அப்படின்ற சொல்லிட்டாரு. ஆனா பாமக பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிறது பாஜக அவர் தெளிவா அப்பவே சொல்லிட்டாரு. இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடாதீங்க, இந்த மாநாட்டுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் முடிச்சு போட வேண்டாம். பாமகவும் பாஜக மதவெறி, மத போதை, மது போதை விட கொடுமையானது, சாதி வெறி போதையும் இதை விட கொடுமையானது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. சரி, அதிமுக மதச்சார்பற்ற கட்சிங்க இன்னைக்கும். அதனால ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 2001 தேர்தல் கூட்டணி வச்சார் திமுக கூட இந்த கிருஷ்ணசாமி எல்லாரும். அதன் பிறகு ஒரு பேட்டியில கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் எந்த காலத்திலும் திமுக கூட்டணி வைக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு கிருஷ்ணசாமி சொன்னார். புதிய தமிழ் கிருஷ்ணசாமி. நீங்களும் சொல்லுங்கன்னாரு. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ட்டார். அது அதிமுக உங்க கூட்டணி வைக்காதவங்க இல்லையா, கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. அதனால 2011 கூட்டணி வச்சாங்கல்ல. 2011 2006 கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் அது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்காக கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நான் அந்த பேட்டிலே சொன்னேன், திமுக கூட மதுவுக்கு எதிரான கட்சி தான், திமுக கூட கூப்பிடலாம் வரலாம்னு. கூப்பிட்டுக்கார வந்துட்டாங்கல்ல. இல்லை வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. தகவல் சொல்றாரு 36,000 கோடி விற்பனை என்பது இன்னைக்கு 46,000 கோடி மது விற்பனை என்பதா உயர்ந்திருக்குது. ஜெயலலிதா ஆட்சியில கூட அந்த மாதிரி நடந்தது இல்ல. பெரிய அளவுல விலை ஏத்தனா உயரதான் செய்யும். விலை ஏத்திருக்காங்கல்ல, மது விலை ஏத்திருக்காங்க. மக்கள் தொகை கூடிட்டு இருக்குல்ல. அவன் வயசு 18 வயசு தாண்டி போயிட்டு இருக்கான்ல. குடிக்கிறவன் எண்ணிக்கை அதிகரிக்கும் தானே. 10,000 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லையா? ரெண்டு எல்லாம் சேருது இல்ல. மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது 18 வயது கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அப்ப குடிகள் எண்ணிக்கை அதிகமாகுது, விலையை ஏத்துறாங்க. எல்லாம் சேரும்போது 10,000 கோடி அதிகரிக்கதானே செய்யும். ஆனா அதை குறைக்கணும். 46,000ங்கிறது 36,000 வரணும், ஜீரோவுக்கு வரணும். அதை நோக்கி நாங்கள் பொது கருத்து உருவாக்குற வேலையை செய்யறோம். தப்பே கிடையாது, செய்யட்டும். செஞ்சு மதுவை ஒழிக்கக்கூடிய சூழலை, மதுக்கடைகளை மூடக்கூடிய சூழலை திரும்ப ஏற்படுத்தினால் வரவேற்க வேண்டிய ஒன்று, மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். செய்யட்டும். சரி, நல்ல விஷயத்துக்கு யார் வேணா வரலாம், கூட என்னோட தோல் நிக்கலாம்னு சொல்றாரு. ஒரு நீட்டுக்காக எல்லா கட்சியும் ஒன்று சேருது. சட்டசபையில் ஒன்றா தீர்மானம் நிறைவேற்ற ஒரு மனதாக. காவிரி பிரச்சனை எல்லாரும் ஒன்று சேர்ந்து டெல்லிக்கே கூட போறாங்க, எல்லா எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு. அதே மாதிரி இதுக்கும் ஒரு மது ஒழிப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம், மக்களுக்கு நல்ல விஷயம். எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யறதுல தப்பு கிடையாது. அது அதிமுகவும் வரலான்னு சொல்றாரு. அதில் என்ன தப்பு? உடனே தேர்தல் அரசியல் கூட முடிச்சு போறீங்க. அப்போதான் சொல்லிட்டார்ல, தேர்தல் அரசியல் இது வேற, இது மக்கள் பிரச்சனை, தேர்தல் அரசியல் இது முடிச்சு போடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. மீடியாக்கள் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது
திருமாவை உசுப்பி விட்டு இந்த திமுக உரசலை ஏற்படுத்தி திமுக கூட்ட வெளில வந்துடக்கூடாதா, கொண்டு வந்துடக்கூடாதான்ட்டு மீடியாவுக்கு ஆசைப்படுது. சரி, ஆனா ஸ்டாலின் கூப்பிட்டு பேசினதுக்கு பிறகு திருமா கொடுக்குற பேட்டி அது வரைக்கும் வந்து மாநில அரசு செய்யணும் குறைக்கணும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஒரு பொது கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, ஸ்டாலின்கிட்ட வந்து ஏதோ பேசியிருக்கிறாங்க, 10 நிமிஷம் ஏதோ டைலாக் நடந்திருக்குது, அவர் அப்படியே மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஆத்திலாம் பேசல. அவர் முதல் பேட்டியில மது ஒழிப்பு மாநாடு பத்தி அறிவிப்பு வெளியிடும் போதே ஒன்றிய அளவில் இந்திய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தணும், ஒன்றிய அரசுக்கு அதுக்கு முயற்சி எடுக்கணும், அது இல்லைனாலும் கூட மது விலக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் ஒன்றிய அரசுன்னு அன்னைக்கே சொல்லிட்டார். சரி, மது விலக்கை அமல்படுத்தாத ஒரு கட்சியை மாநாட்டுக்கு கூப்பிட்டு பேச வைக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அவங்க கொள்கை என்னங்க? எந்த கட்சியும் தான் மது ஆதரிக்கலையே. எல்லா கட்சியும் மதுவுக்கு எதிராக தானே இருக்கு. கொள்கை அளவில் மதுவுக்கு எதிரான கட்சி தான் திமுக. எந்த இது அதிமுக அப்புறம் என்ன மது விலக்கு எதிரான கட்சின்னு மது கடைகளை மூடிட்டா ஆட்சி பண்ணிட்டுனாங்க. அதிமுக வரலான்னு சொன்னதுக்கு கேட்குறேன். இந்த மதுக்கடையை திறந்ததே எம்ஜிஆருங்க. கலைஞர் 71 திறந்தார், 74 மூடிட்டாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் வந்து தானே திரும்ப மதுக்கடை, சாராய கடை, கல்லுக்கடை எல்லாத்தையும் திறந்தாரு. அதுக்கு பிறகு டாஸ்மாக் வந்து அரசே மது விற்கிறது, சில்லறை மது கடையை திறந்தது யாரு? ஜெயலலிதா. டாஸ்மாக் மது கடையில் அப்பெல்லாம் குடிக்க கூடாது, அங்கேயே பார் தர, அங்கேயே குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் குடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா இங்கேயே குடி. காலையில 6 மணிக்கு திறந்து 12 மணி இரவு 12 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருந்ததுல யாரு? ஜெயலலிதா. அதெல்லாம் எவனும் பேச மாட்டேங்கிறாங்க. மதுக்கடையை நடத்தக்கூடிய ஒரு அரசை ஒரு கட்சி தான் திமுக. அதை கூப்பிடலாமான்றீங்களா? அதிமுக உழவும் பண்ணிச்சேன். டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தை உருவாக்குனது எம்ஜிஆர் தெரியுமா? அதுக்கு முன்னாடி டாஸ்மாக் நிறுவனமே கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டாங்க. சரி, இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம், அது கள்ளச்சாராய பிரச்சனை. கள்ளச்சாராய பிரச்சனையை ஒட்டி அங்கே மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒயின் ஷாப்ல தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, விலை ஏறினதுனால தான் இங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதை ஒட்டி தான் வந்து அவங்க வந்து வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை போதை ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறாங்க. ஸோ இப்போ ஒயின் ஷாப்லேயே வந்து மது விலை அதிகமாக இருப்பது தான் கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்குதுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது இல்லையா? 89 மலிவு விலை இது மாதிரியான கள்ளச்சாராய பிரச்சனை வருதுன்ட்டு தான் முதலமைச்சர் கலைஞர் என்ன பண்ணாரு, மலிவு விலை மதுன்னு இப்போ டாஸ்மாக் அந்த கடையிலே மது கடையிலே பாக்கெட் சாராயம் இல்லை, மது பாட்டில் 100 ml மலிவு விலை மதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். உடனே ஆஹா, மற்ற மாநிலம்லாம் வந்து மலிவு விலை உணவுப் பொருள் கொடுக்கறதுக்கு மேலே மலிவு விலை மதுவை கொடுக்குறாரு அப்படின்னு அப்படி ஒரு விமர்சனம் வருது. என்ன பண்ண முடியும்? அது அங்க ஒரு அரசு எதை செஞ்சாலும் விமர்சிக்கிறதுன்னு வந்த பிறகு விமர்சிக்கத்தான் செய்வாங்க. எதிர்கட்சினா அவங்கள வேலை விமர்சிக்கிறது தான். எது செஞ்சாலும் விமர்சிக்கதான் செய்வாங்க. அதை 1000 ரூபா கேட்டோமா அப்படின்றல சீமான். கலைஞர் உரிமையத்தை கொடுக்குறாங்களா? 1000 ரூபா கேட்டோமா, அவங்க கேட்டாங்களா? எது கொடுக்குறீங்க? வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா படிக்கிற பெண்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, அதுக்கு 1000 ரூபா கேட்டோமா, எது கொடுக்குறீங்க, உங்களை கேட்டோமா அப்படின்ட்டாரு. நம்ம கேட்டோமா, சீமான கட்சி தொடங்குங்க, நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்றாருல, நீங்கள் கட்சி தொடங்குங்க, நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நம்ம கூட்டமா கேட்டோமா சீமான்ட்ட? பெரிய வராரு. சரி, ஓகே, ரைட்டு. ஏன்னா இப்போ திமுக வந்து பெரியார் மாநாடு நடத்த வேண்டியது தானே, ஏன் முருகன் மாநாடு நடத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஆதவர்ஜன் கேட்குறாரு இல்லையா? அது நியாயமான கேள்வி தான். அது அறநிலையத்துறை நடத்துறது. அறநிலையத்துறை வேலை என்ன? கோயில்களை பாதுகாப்பது, பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கறது, அவங்க விரும்பிய செஞ்சு கொடுக்குறது. அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. திமுக ஒன்றும் நடத்தல. அமைச்சர் திமுக அமைச்சர் தானே, ஆட்சியே திமுக ஆட்சி தான். அப்புறம் திமுக அமைச்சர்லாம் வேற ஒரு விசிக அமைச்சர் அவங்க வந்து உட்காருவாரு. விமர்சனம் வருது. விமர்சனம் பண்றேன்னா பண்ணலாங்க. அப்புறம் இப்போ ஒரு பக்கம் கோயிலை முடிப்பிட்டான்றான், கோயிலை கவனிக்கிறது இல்லைன்றான். கோயிலை கவனிச்சா நீ ஏன் கோயிலை கவனிக்கிற? அண்ணா என்ன கடவுள் இல்லைன்னா சொன்னாரு? கட்சி ஆரம்பிக்க என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் திருமூல சொன்னதை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டாரு. ஓடாத இருந்து திருவாரூர் தேரை ஓட வச்சவர் கலைஞர். மயிலாப்பூர் குளத்தை அவரே மண்வெட்டியால கொத்தி பாண்டில் போட்டு தூர்வாரத தொடங்கி வச்சாரு. ஒரு பொதுவான முதல்வர் அமைச்சர் வந்துட்டா எல்லாருக்குமானவர் தான். திமுகங்களுக்கு மட்டும் கிடையாது. பக்தர்கள், பக்தி இல்லாதவர்கள், நாத்தியர்கள் எல்லாருக்கும் தான் அமைச்சர்கள். எல்லாருக்குமான அரசா தான் இருக்க முடியுது. அதனால இந்த ஆன்மீகவாதிகளுக்கான ஒரு மாநாடு நடத்துறாங்க. இதுல என்ன தப்பு? ஏன் பெரியாருக்கு மாநாடு நடத்தலன்னு ஒரு கேள்வி வருதுல? நடத்துனீங்க, முருகருக்கு நடத்த. பெரியாருக்கு மாநாடு நடத்த வேண்டிய என்ன அவசியம் வந்துச்சு சொல்லுங்க? அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, நாத்திகத்துறைன்னு ஒண்ணு இருக்கா நடத்துறதுக்கு? இல்ல. பெரியாருக்கு தான் எங்க பார்த்தாலும் தினம் பேசிட்டு இருக்குமே, என்ன தனியா மாநாடு நடத்த வேண்டியிருக்கு? பெரியார் தான் தினம் பேசிட்டு இருக்குமே, தனியா என்ன பெரியாருக்கு மாநாடு நடத்த வேண்டியிருக்கு? ஏன் நீ தான் பெரியார் சொல்லிட்டு இருக்க? ஏன் பெரியார் மாநாடு நடத்த திருமாவும் சொல்லிட்டு இருக்காருல?
பெரியார் சொல்லிட்டு இருக்காரு, பெரியார் பத்தி பேசிட்டு அம்பேத்கர் பத்தி பேசிட்டு இருக்காருல, ஒரு அம்பேத்கர் மாநாடு நடத்துனாங்களா? அதை கேட்க வேண்டியதான் அவரு. அவங்க கட்சியில ஏங்க இவ்வளவு பேர் அம்பேத்கர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு அம்பேத்கர் மாநாடு நடத்துறா என்ன? நாங்க எல்லா மீட்டிங்ல அம்பேத்கர் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அதான் நாங்களும் சொல்றோம், தினம் தானே பெரியாரை பத்தி பேசிட்டு தனியா மாநாடு தேவையில்லைன்னு. சரி, இப்ப தலித் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாரு இல்லையா? தலித் முதல்வர்னு சொல்லாதீங்க, எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஒருத்தர் முதலமைச்சராக போறாரு. தலித் முதல்வர்னு சொல்லாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம நெறியாளர் வந்து சரி விசிக முதல்வர் அப்படின்றாங்க. சரி, அப்படி ஒருத்தர் வர்றது அப்படின்றத நோக்கி ஒரு கட்சி நகருது, வேலைகள் செய்யுது. அதை ஏன் வந்து அது ஒரு ஒரு திருமணா மட்டும் ஒரு 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 பாகுபாடு வந்துருது பொது சமூகத்துக்கு? அப்படி பொதுவான ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் இன்னும் வளர்ச்சி பெறலைங்க. ஜாதி உணர்வு இன்னும் சுத்தமா மழுங்கி போகல. அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மழுங்குச்சுன்னா அதையும் வந்து தூண்டி விட்டு எண்ணெய் ஊற்றி எரிய விடுறாரு ராமதாஸ். ஒரு தேர்தலில் பாமகவும் விசிகவும் ஒரே கூட்டணியில் இருந்தது. அதில் ரவிக்குமார் தோற்று போனார் காட்டுமன்னார் தொகுதியில். நான் ரவிக்குமார் என்ற நண்பர் தான், அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க விசிக பாமக தலித்துகளும் வன்னியர்களும் வாக்களித்திருந்தாலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே, எப்படி தோத்தீங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், பாமக காரங்களே எனக்கு ஓட்டு போடலைங்க, வன்னியர்கள் எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னு. அதுதான் நிலைமை. ஒரு கட்டத்தில் திருமாவுக்கு எதிராக தலித் அல்லாதவர் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மற்றவர்களும் சேர்ந்து திருமாவுக்கு வாக்களிக்கிறது, மற்ற சமுதாயத்தையும் சேர்ந்து திருமாவுக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற வைக்கிற நிலைமை மாறி இருக்கு, காலம் மாறி இருக்கு. ஆனால் இன்னும் முழுமையாக மாற வேண்டி இருக்கு. அப்படி மாறும்போது தான் ஒரு தலித் முதல்வர்ன்றதை ஏற்றுக்கிட்டு வாக்களிப்பாங்க. திமுக விசிக ரொம்ப நெருக்கமா இருந்தது, கொள்கைக்கு மிக நெருக்கமாக. பெரியார் அம்பேத்கர்னா ஆமா பெரியார் அம்பேத்கர். ஆனா இப்போ ஒரே சண்டையா இருக்குதா, ஒரே வாக்குவாதம். ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆள் வந்து பேசினாரு. இப்ப திருமா பேட்டி கொடுத்தாரா, இல்ல ரவிக்குமார் பேட்டி கொடுத்தாரா, இல்ல வன்னியரசு பேட்டி கொடுத்தாரா? திரும்ப அவரை கண்டிக்கவே இல்லையே. எது திரும்ப அவரை கண்டிக்கவே இல்லையே. கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரா இல்லையான்னு அப்புறம் தானே தெரியும் நமக்கு. என்ன உடனே வெளியில வந்துருதா ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு? அதுக்கப்புறம் அவர் விளக்கம் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். அதுக்கண்டா நிச்சயமா கூப்பிட்டு பேசுவார். இல்ல கட்சிக்கு மிக முக்கியமான ஆளுன்னு சொல்றீங்க, பெரிய நிதி தரக்கூடியவர், தாங்கி பிடிக்கக்கூடியவர், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு பெரிய தூண். இல்ல அவ்வளவு காலம் அவர் இல்லாம கட்சி நடந்துச்சு. 25 வருஷமா அவரை வச்சு நம்பியா கட்சி நடத்தினார் திரும்ப கேக்குறேன். அவர் இல்லாம கட்சி நடத்தலையா? தேர்தலை சந்திக்கலையா? வெற்றி பெற்று வரலையா? ஒரு தனிநபரை நம்பி இல்லைங்க அந்த கட்சி. எந்த கட்சியும் சொல்றேன், திருமாவை நம்பினா சொல்லுங்க. வேற யாரோ ஒருத்தவங்களை நம்பிலாம் அப்படிலாம் திரும்ப வந்து யாருக்கிட்டையும் வேலை போயிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை திரும்ப ரொம்ப தெளிவான அரசியல்வாதி, கொள்கை தெளிவுள்ளவர், தெளிவாக பேசுவார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.